ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த ரெண்டு கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ஒரு தங்கம், அற்புதம், டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள். ஆனால் அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கோவக்காரங்க, புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க, இவங்களுக்கு எதை சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற நபர்களை விட்டு நீங்கள் தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு முடிவு எடுத்துருங்க. உங்களை யார் யாரெல்லாம் ஒரு 3 வருடத்து காலத்தில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை டேமேஜ் பண்ணாங்களோ, அவங்கள ஃபுல்லாக ஒன்று என்ன பண்ணுங்கன்னா டோட்டலாகவே பிளாக் பண்ணிடுங்க. அவங்க நம்பரை ஃபுல்லாக பிளாக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு அற்புதமான தருணத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும், கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். அப்போ இங்கே ஒரு டயலாக் கொடுத்துருவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குருமாங்களேன்னு. அப்படி கிடையாது. வாழ்க்கையில் பல ஓட்டங்களை சந்திச்சுக்கிட்டு வாழ்க்கையோடைய ஒரு சரியான தருணத்தில் போக முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, நடக்கக்கூட முடியாத நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு ரன்னிங் ரேஸில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய தருணம் தான் 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு நல்ல நிலை. கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்குள்ள நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அவர் 9ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்க, அதுவே பெஸ்ட்டு. ஓகேவா? இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம், போராட்டம், பிரச்சனை, மன அழுத்தம், புரிந்து கொள்ள முடியாத மனநிலை, இந்த நிலையிலிருந்து வெளியே வர போறீங்க. ரிலாக்ஸாக உங்களை நீங்களே ரசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் தெரியும். ஏன்னா பொதுவாகவே ஒரு சுயநலம் இல்லாதவர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களை சுயநலவாதின்னு தான் ஒரு பட்டமே கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனநிலையில் உங்களுக்குள்ளேயே நிறைய தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணக்கூடிய நிலைகள் கடந்த காலங்களில் நடந்தது. கிட்டத்தட்ட விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாத காலமாக நீங்கள் படுற கஷ்டத்தோடைய அளவு வேற லெவலு. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயம், நட்புகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை, காதலில் ஏற்பட்ட பிரச்சனை, யார் மேலே அதிகமாக அன்பு வச்சிங்களோ அவங்களால பிரச்சனை. ஸோ பிரச்சனை 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 ஈக்குவல் டு அனுஷ நட்சத்திரம். பிரச்சனையை கொடுத்ததெல்லாம் அவங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு பழியை போட்டுட்டு அவங்க தப்பிச்சிருப்பாங்க. எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களை ஒரு என்ன சொல்லணும்னா, உங்கள் முகத்தை நீங்களே பார்த்து ரசிக்க போகிறீங்கன்னு முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் உங்கள் ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் வரும்.
ஒரு நவகிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் உங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் மீண்டு வரப்போறீங்க. இனிமேல் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் வெற்றி பெறுவீங்க. உங்களை விட வயது குறைந்தவர்களால் ஏற்பட்ட மன அழுத்தம், அவர்கள் கொடுத்த டார்ச்சர், உங்களை அழுத்தம் ஏற்படுத்தின விஷயங்கள் அத்தனையிலும் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. யார் யாரெல்லாம் நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களில் காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அதுபோல் பல பிரச்சனைகளை காதல் மூலமாக சந்திச்சிங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்குமே காதலில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய தன்மை குரு பகவான் மூலமாக நடக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களை போலியான அன்பு வச்சு பாசம் வச்சு காயப்படுத்துகிறாங்களோ, காதல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாத்துறாங்களோ, அவர்கள்லாம் உங்களை விட்டு வெளியேற போகிறாங்க. சரியான பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் பெரிய டேர்னிங் சந்திக்கக்கூடிய அமைப்பு. விருச்சிகராசி குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்படைய போகுது. ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதனாலேயே நிறைய விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய பார்ட்னரை புரிய வைக்க நிறைய டைம் ஒதுக்கியிருப்பீங்க. ஆனால் எதுலையுமே ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்காது. பொதுவாக ஒரு விருச்சிகராசி நபர்களை மற்ற ராசிக்காரங்க திரும்ப முடிக்காங்கன்னா அவங்க யோகக்காரங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அத்தனை விதமான பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிறீங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தன்மை தான் நம்ம விருச்சிகராசி பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் திருமணம் முடியலன்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய நட்புகள் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. தனித்து விடப்பட்ட விருச்சிகராசி என்பர்கள் ஒரு கூட்டணியாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இனிமேல் தான் அங்கீகாரத்து பெறக்கூடிய தன்மையை வரப்போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ சொந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முழு கவனம் செலுத்தணும். புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் உங்களை நம்பி மட்டுமே தொழில் தொடங்கணும், மற்றவங்களை நம்பி தொழில் தொடங்கி ஏமாந்துடக்கூடாது. ஓகேவா? பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேருந்து ஆனி மாதத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய உணர்வுபூர்வமான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசியில் முதன்மையான நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள். உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு எத்தனை சதவீதம் கோச்சார கிரகங்கள் நன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது 93% உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம், ரொம்ப நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான செயல்பாடுகளும் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா நீங்கள் பொதுவாக விருச்சிகராசி என்பர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யும்போது ஐயப்பனை வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது சங்கடங்கள் இல்லாத விஷயங்கள், மன அழுத்தம் இல்லாத விஷயத்தை நம்முடைய விருச்சிகராசிக்காரர்கள் உறுதியாக வழிபாடு மூலமாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.